ஹலோ ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆப்பம் வித் தேங்காய் பால் தான். இதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஆப்பத்தில் என்ன பண்ணுவோன்னு எப்பயுமே வெல்லம் போட்டு காய்ச்சி அதிலையே ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி உள்ளே அரைச்சி போட்டுருவோம். பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்காய் பாலுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் கூட ஒயிட் சுகர் தான் போடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு மத்தியானம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா சுண்டல் கொடுத்துருக்காங்க, சுண்டல் பொரியல் சாப்பாடு. அதுக்கப்புறமா கீரை பொரியல் கொடுத்துருக்குறாங்க. சுக்குட்டி கீரைன்னு நினைக்கிற மக்களே, சுக்குட்டி கீரை பொரியல். அதுக்கப்புறமா குழம்பு கொடுத்துருந்தாங்க. நான் தான் ரசம் வேணான்னு சொல்லிட்டேன். சுண்டல் குழம்பு வச்சுருக்காங்க போல் அம்மா, ஸோ அதனால் சுண்டல் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இதுதான் எனக்கு லன்ச் ஸ்பெஷலு. அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு என்ன பண்ணேன்னா, அந்த தேங்காய் பால் இருந்துச்சு இல்லையா, நல்லா செம்ம கெட்டியாக ஒரு தேங்காய் ஃபுல்லுமே போட்டு பால் எடுத்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அது ப்ளஸ் 4 பாதாம் சாப்பிட்டேன். இப்போது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு மக்களே. வெயில் அடிக்குது, மழை வருது, என்ன ஆகுதோ தெரியல. எங்கள் ஏரியா சைடு மட்டும்தான், ஒரு சில ஏரியாஸில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆனைக்கட்டி ரோடு அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. ஈவினிங் டைம் ஆனால் வெளியில் போகலான்னு நினச்சேன், நல்லா மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி போகிற டைமில் வந்தனால அப்படியே விட்டாச்சு மக்களே. இங்கே பாருங்களேன், நல்லா மழை வந்துருச்சு.